இப்போலாம் பொண்ணு பிள்ளைங்கள வந்து ரொம்ப பார்த்தா ஆசையாக இருக்குதுங்க. நம்ம பெற்றவங்க வீட்டில் வந்து எந்த வேலை சொன்னாலும் கேட்க மாட்டேங்குதுங்க. யாரையும் மதிக்க மாட்டேங்குதுங்க. எடுத்தெறிஞ்சு எடுத்தெறிஞ்சு பேசுதுங்க. இப்படியே இருந்தால் இதுங்கெல்லாம் எப்படி வாழும், என்ன பண்ணும், போகிற இடத்துல எப்படி பிழைக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சா, அந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டு போன 3வது நாள்லேருந்து அவங்க வீட்டில் போய் பாருங்கள், அத்தனை பேத்தையும் மதிக்குதுங்க. அத்தனை பேர் சொல்கிறதையும் கேட்குதுங்க. யார் வந்தாலும் வாங்கன்னு சொல்லிவிட்டு டீயோ காஃபியோ கூல்ட்ரிங்க்ஸோ கொண்டு வந்து கொடுக்குதுங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நான் பார்த்த எல்லா பொண்ணுங்களுமே இதுங்கெல்லாம் எப்படி பிழைக்க போகுதோன்னு நினச்சதுங்கெல்லாம் அங்கே போய் கும்முன்னு பிழைக்குதுங்க. அது எப்படின்னு தான் எனக்கே தெரியல. அவ்வளோ உதாசீனமாக இருக்குதுங்க. வீட்டில் இருக்கும்போது தண்டத்துக்கு செலவு பண்ணுதுங்க. காதில் போடுறது, மூக்கில் போடுறது, தலையில் போடுறது, தலைமுடியில் போடுறது, காலில் போடுறது, கையில் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு செருப்பு கூட கலர் கலராக வாங்கி வச்சுக்கிதுங்க. ஆனால் அவங்க கையில் மட்டும் அந்த வீட்டு பொறுப்பை கொடுத்துட்டாங்க அப்படின்னா, ஒரு வீட்டுக்காரரு ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு இன்னும் உனக்கு என்ன வேணுமோ நீ வாங்கிக்க அப்படின்னு சொன்னால், அவர் பட்ஜெட் பண்ணுறதா இருந்துச்சுன்னா அந்த பொண்ணு இஷ்டத்துக்கு செலவு வைக்குது. ஹோட்டலில் கொண்டு போய் என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கான்னு அவர் பில் கொடுக்குறதா இருந்துச்சுன்னா இது எது வேணாலும் சாப்பிடுது, எதை வேணாலும் மீதி வைக்குது. ஆனால் அதே பணத்தை இதுகிட்ட கொடுத்து, இதுதான் என்னுடைய வருமானம், நீ இதுக்கு தகுந்த மாதிரி செலவு பண்ணிக்க அப்படின்னா, அந்த ஹோட்டலில் அது எப்படி ஆர்டர் பண்ணுங்கிறத அந்தந்த பொண்ணுங்கக்கிட்ட பணத்தை கொடுத்து பாருங்கள். சாப்பாடு மட்டும்தான் நீங்கள் சாப்பிட முடியும். ஸ்பெஷல் ஐட்டம்லாம் எதுவுமே சாப்பிட முடியாது. அதே மாதிரி வீட்லேயும் அப்படி தான். அதுங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் அதுங்க வாங்கிக்காதுங்க. நகை சீட்டு போடுறதும், அந்த சீட்டு போடுறதும், இந்த சீட்டு போடுறதும் பணத்தை நல்லா சேமிக்குதுங்க. நல்லா பிடிச்சி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்து வச்சு எதையோ ஒன்று வாங்கிக்குதுங்க. ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம் பொண்ணு பிள்ளைங்களை பொறுத்த வரைக்கும். படித்து வேலைக்கு போகிறதுங்க கூட கொஞ்சம் சேமிப்பில் வந்து வேலைக்கு தானே சம்பளம் வாங்குறோம் என்ன அப்படின்னு சொல்லி விடுதுங்க. இந்த வேலைக்கு போகாத பொண்ணுங்க இருக்குதுங்களே, எப்படியாவது அந்த காலத்தில் சொல்லுவாங்க சுங்குடி பிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, எப்படியாவது சுங்குடி பிடிச்சி யாரோ கொடுக்குற காசெல்லாம் சேர்த்து வச்சு கூட ஏகப்பட்ட காசு கையில் வச்சுருக்கிறது ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். அப்பா வீட்டில் இருக்கும் போதெல்லாம் 5000 ரூபாய்க்கு சுடிதார் எடுக்குதுங்க. புருஷன் வீட்டுக்கு போனால் 1500 ரூபாய்க்கு மேலே அதுங்க எடுக்கிறதே இல்லை. இதே சூப்பராக இருக்குது அப்படிங்குதுங்க. ஆனால் ஒன்று, அதுங்க பட்ஜெட்டை அதுங்கக்கிட்டேயே கொடுக்கணும். அப்போ தான் அதுங்க வந்து அடங்கி அதுங்க செலவு பண்ணுதுங்க. அதே வந்து புருஷங்காரன் வந்து நான் வாங்கி கொடுக்குறேன் நீ வாங்கிக்கானா 5000 ரூபாலாம் இல்லை, அதுங்க 7000 8000 தான் வாங்குதுங்க. அதனால் ஒவ்வொரு ஆண்மக்கனும் என்ன பண்ணுறீங்கன்னா, பொண்டாட்டிக்கிட்ட மொத்த செலவுக்கான கணக்கை கொடுத்துருங்க. என்கிட்ட இனிமேல் கேட்காது, என் சம்பளம் இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னு வச்சுக்காங்க, பாருங்கள் அந்த ராஜ்யம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ரொம்ப சிக்கனமாக இருக்கும், ரொம்ப நேர்மையாக இருக்கும், யாருக்கும் கடன் கொடுக்காதுங்க. இப்படி கொடுத்துட்டிங்கன்னா அவங்க அப்பா வீட்டு காசே கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு காசு வேணும், அவங்க சேமித்து வைக்கிறதுலையே தான் குறியாக நிற்பாங்க. ஆனால் நீங்கள் செலவு பண்ணினீங்க, ஆம்பளைங்க செலவு பண்ணினாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, அவங்க அப்பா வீட்டுக்கு எவ்வளோ தூரம் திருடி கொடுக்க முடியுமோ, எவ்வளோ தூரம் என்னென்ன வகையில் பேசி கொடுக்க முடியுமோ அப்படியெல்லாம் பேசி பைக் வாங்கணும், எங்கள் தம்பி பைக் வாங்கணும், எங்கள் தம்பிக்கு கல்யாணம், என் தங்கச்சிக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு எதையோ பண்ணுங்க. ஆனால் அதுங்களை அடக்கிற ஒரே ஒரு வழி, அதுங்க கடிவாளத்தை அதுங்கக்கிட்டேயே கொடுத்துடணும். அதுங்களே அடக்கிக்குங்க. ரொம்ப பொறுப்பாக இருப்பாங்க ஒவ்வொரு பொண்ணுங்களுமே. யாருமே இப்போயெல்லாம் வந்து இப்போத்த பொண்ணுங்கள்லாம் ரொம்ப 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 புத்திசாலியாக இருக்கிறாங்க. அதனால் எந்த பெற்றவங்களும் பொண்ணுங்கள் நினச்சி கவலையே பட தேவையில்லை. ஆனால் ஒன்று, புருஷங்காரங்கிட்ட சொல்லிவிடுங்க, அவங்க கடிவாளத்தை அவங்கக்கிட்டே கொடுத்தார சொல்லி. அந்த ஆள் கையில் இருக்கிற வரைக்கும் அந்த ஆள் தான் இழுத்துக்கிட்டு ஓடியாந்துட்டு இருக்கணும். இந்த குதிரை ஓடிக்கிட்டே தான் இருக்கும். கடிவாளத்தை போட்டு இதை நிறுத்தவலாம் முடியாது. ஆனால் கடிவாளத்தை அந்த குதிரைக்கிட்டே கொடுத்துட்டா தான் அது அடங்கும்.